டிவிகே தோழர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தான். எங்கள் அப்பா என்னை ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு துணி கடைக்கு கூட்டிகிட்டு போவார். அந்த கடை எப்படி இருக்கும், சீப்பா, ஆஃபர் நல்லா இருக்கா, எதுவும் எனக்கு தெரியாது. நானும் அந்த கடைக்கு போயிருக்கேன், நிறைய துணிகள் வாங்கியிருக்கேன். 30 வருஷமாவுமே நான் இன்னும் தீபாவளி, பொங்கல் அப்படின்னா என் கால் மறந்தும் கூட பக்கத்தில் இருக்கிற கடையை பார்த்தது கூட கிடையாது. இப்படிதான் ஓடிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலையில பக்கத்தில் இருக்க கடையை பார்க்க வேண்டியதா போச்சு. போய் பார்க்கும்போது தான் புரிஞ்சுது, பயங்கர நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருந்தது, ஆஃபர் நல்லா இருந்தது. மக்கள் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸும் அவ்வளோ நல்லா கைண்டாக பேசினாங்க. இத்தனை நாள் இது நமக்கு தோணதே இல்லை, இந்த கடை பக்கம் வரணும் கூட நமக்கு தோணவே இல்லையே அப்படின்னு யோசிச்சப்ப தான் தெரிஞ்சுது, நம்ம ஒரு விஷயத்துக்கு பழக்கப்பட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு கடையே, ஒரு துணி கடையே நினைச்சா கூட நம்ம அதுலேருந்து மாற்றிக்கிறதே கிடையாது. நம்ம அப்படியே அதுக்குள்ளேயே நம்ம ஒரு பழகிட்டோம். அதுதான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். 50 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சது அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். நம்ம போய் போய் பழகிட்டோம் அந்த கடைக்கு அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் நமக்கு இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. பக்கத்தில் கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறது நடிகர் விஜய் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு மவுஸ் இருக்கத்தான் செய்யுது. ரசிகர்லாம் கிடையாது. வரேன்னு சொல்லிட்டு ரஜினி மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு வரேன்னு சொன்னார், வந்துட்டார். ஒரு கவுன்சிலர் எடுத்து பேசினா கூட இங்கே அவ்வளோ அசிங்கங்களையும் அவமானங்களையும் ஃபேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சும் நமக்காக வந்து அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு ஒருத்தர் நிற்கிறார். அப்படிங்கிறதுக்காகவே நான் வீடியோ போடணும், அவரை பற்றி பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை தான் நான் சொல்கிறேன். இப்பயுமே நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர்கிட்டயாச்சும் இவரை பற்றி நான் சொல்கிறேன். ஓட்டு போடுங்க, தயவு செஞ்சு மாற்றி ஓட்டு போடுங்க. கடை பக்கத்தில் ஒருத்தர் புதுசாக திறந்துருக்கிறாரு, அந்த கடைக்கு வந்து பாருங்க, இங்கே இருக்கிற ஆஃபரை பாருங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். ஸோ நீங்களும் ஒருத்தர் டிவிக்கில் இருக்கிற நண்பர்கள் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர்கிட்டயாச்சும், நம்ம இதுக்காக கும்பலாக போய் கேன்வாஸ் தான் பண்ண போகணும்னு கிடையாது. நீங்கள் ரெகுலராக போகிற கடைகளில் ரெகுலராக பார்க்குற மனுஷங்கள்கிட்ட இந்த சின்னத்தையும் விஜயை பற்றியும் கண்டிப்பாக எடுத்து நீங்கள் பேசினா மட்டும்தான் இந்த வருஷம் கொஞ்சம் மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.